இவங்க ஜாபர் சாதிக்கு போதை பொருள் கடத்தினார், அவருக்கு இவங்களுக்கும் தொடர்பு இருக்கா, அது இதுன்னு வரக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, இந்த செய்திகள் தேர்தல் காரணங்களுக்காக திட்டமிட்டு சித்தரிக்கப்படுகிறதோ அப்படின்ற சந்தேகம் அதில் இருக்குது. முதலாக ஒரு மிகப்பெரிய அலையாக இருந்த மிகப்பெரிய முகமாக மிகப்பெரிய செலிபிரிட்டியாக வீழ்த்தப்படவே முடியாதவர் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு மோடிக்கு எதிரான ஒரு அலையை, ஒரு புள்ளியை முதலாக தொடங்கி வச்சது தமிழ்நாடு. அப்போ அதுக்கு பின்னால் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம் இருக்குது, இன்னொன்று கலைஞரோட குடும்பம் இருக்குது. தேர்தலுக்கு சற்று முன்பாக, தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அது செயல்படுத்தப்பட்டது. திமுக கடுமையாக எதிர்க்கிறது. நேரடியாக பாஜக கேட்குது, யாருக்கு எதிர் இது நீங்க சொல்லுங்க அப்படின்னு திமுக கேட்குது. திமுக ஏன் பதில் சொல்லு, இது முஸ்லீம்களுக்கு எதிர் இல்லை மற்றவங்க எதிர் அப்படின்னு திமுக சொல்ல. திமுக சொல்லிட்டு தான் இருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்த அது 2019 பாராளுமன்றத்தில் தாக்கலாகி அது அமல்படுத்தப்பட்ட போது முதலாக சென்னை சைதாப்பேட்டையில் போராட்டம் நடத்துறது உதயநிதி. அவங்களோட பிரதானமான 3 அஜெண்டா இருக்கு. ஒன்று காஷ்மீரில் இருக்கிற 370வது பிரிவு ரத்து செய்யப்பட வேண்டும், 2வது ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும், 3வது இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுகவினரை தொடர்புபடுத்துவது சரியா? குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக ஏன் எதிர்க்கிறது? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் அருள் எழிலன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு அருள் எழிலன். வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கு முக்கியமாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார், உடனுக்குடன் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இருந்தாலும் கூட பல திமுகவினருக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு பல எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து புகார் சொல்லிட்டு வருது. முக்கியமாக பிஜேபியினர் சொல்லிட்டே வர்றாங்க, திமுக முக்கியமாக அவரை நீக்கிட்டதுனால அதனுடைய தொடர்பை மறுக்க முடியாது அப்படின்னு. திமுக நேரடியாக ஏன் பதில் சொல்ல மறுக்குது? ஏன் நேரடியாக பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி. இதில் ஒரு பத்திரிகையாளராக எனக்கு ஒரு பார்வை, 2014 மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற குற்றச்சாட்டுகள் வெவ்வேறு மாநில முதல்வர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தங்கம் கடத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜக சொன்னது. முதல்வர் அலுவலகத்தில் வேலை பார்த்த செயலாளர் கேடரில் வேலை பார்த்த ஒரு பெண்ணை கைது செய்து அந்த பெண் வாக்குமூலம் கொடுத்துள்ளதாகவே சொல்லி அன்றைக்கு பினராயி விஜயனை குறிவைத்தார்கள். இப்போது இதை இப்படி யோசித்து பாருங்கள், கேரள மக்கள்கிட்ட போய் நம்ம சகாவு பினராயி விஜயன் தங்கம் கடத்தினார் அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்காரனே அதை நம்ப மாட்டான். ஏன்னா பினராயி விஜயனுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அதுபோன்று கலைஞர் குடும்பத்துக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குங்க. சரிங்களா? இவங்க ஜாபர் சாதிக்கு போதை பொருள் கடத்தினார், அவருக்கு இவங்களுக்கும் தொடர்பு இருக்கா, அது இதுன்னு வரக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, இந்த செய்திகள் தேர்தல் காரணங்களுக்காக திட்டமிட்டு சித்தரிக்கப்படுகிறதோ அப்படின்ற சந்தேகம் அதில் இருக்குது. 1. 2வது, சத்தீஸ்கர் முதல்வர் பூபேஷ் பாகல் இப்போது அந்த மாநில தேர்தலில் தோல்வி அடைஞ்சார். தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அசீம் தாஸ்னு ஒருத்தனை ரோட்டில் போன எவனோ ஒருத்தன், அவன் எவனே தெரியல, இப்போ அந்த அசீம் தாஸ்னு ஒருத்தனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி இந்த மொபைல் கேம் விளையாடுறாங்கல்ல, இந்த கேம் நிறுவனங்கள்கிட்ட இருந்து 500 கோடி ரூபாய்க்கு மேல் விளம்பரதாரர்கள் மூலமாக பூபேஷ் பாகல் காங்கிரஸ் முதல்வர் பணம் பெற்றிருக்கிறார்னு ஒரு குற்றச்சாட்டை பிஜேபி சொல்லிச்சு. அதை வாட்ஸ்அப்பில் பரப்புகிறாங்க, நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, அது வைரல் ஆகி கடைசியில் அந்த தேர்தலில் அவர் தோற்று போகிறார். அவர் தோற்கிறதுக்கான எந்த நியாயங்களும் கிடையாது. இந்தியாவின் மிகச்சிறந்த முதல்வர்களில் அவர் ஒருவர், மக்களின் நன்மதிப்பையும் பெற்றவர். 500 கோடி ரூபாய் அவர் லஞ்சம் பெற்றார் அப்படின்றது தான் பிஜேபி சொன்ன குற்றச்சாட்டு. அந்த தேர்தலில் அவர் தோற்று போகிறார். இப்போது அந்த 500 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதுக்காக அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுதா? இல்லை அவரை கைது பண்ணிங்களா? இல்லை. அது அந்த தேர்தல் முடிஞ்சுது, அவர் தோத்தார், அதோடு அது முடிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தில் பார்த்தா இந்த ஜாபர் சாதிக்குங்கிறது யார், என்ன, அவன் என்ன யோகியனா அயோக்கியனா இதெல்லாம் எனக்கு தெரியாது. அரசியல் கட்சியில் சேரணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு பிஜேபியில் நீங்கள் எப்படி சேருவீங்க? ஒரு மொபைல் எடுத்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா நீங்கள் பிஜேபி மெம்பர், அவ்வளோதான். என் மொபைலை நான் இங்கே வச்சுட்டு வெளியே டீ குடிக்க போகிறேன், என் மொபைலில் நீங்கள் எடுத்து பிஜேபியோட நம்பரை டயல் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா அருள் எழிலன் பிஜேபி மெம்பர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
இதை யார் வேணாலும் செய்யலாம். என் மொபைல் மட்டும் டயல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அந்த டைம் இருந்தால் மட்டும் போதுமானது. அப்புறம் என்னை வச்சு வேறு ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணி இது பிஜேபியோட உறுப்பினர் இதை செய்தார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் ஜாஃபர் சாதிக்கு ஒரு பொறுப்பு இருந்திருக்கார்ல திமுகவில் ஒரு ரீசெண்டாக தான் அவர் ஏதோ சேர்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க. அவருக்கு ஏதோ ஒரு மாவட்ட அளவில் ரொம்ப ஒரு சின்ன அளவிலான ஒரு பதவியில் வந்து அவர் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நான் போக முடியாது, ஏன்னா நான் கட்சி மெம்பர் கிடையாது, கட்சி ஆளாகவும் நான் இங்கே பேச வரல. என்ன நடக்குது இந்தியாவில்? எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் மீது என்ன விதமான குற்றச்சாட்டுகளை இவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள் அப்படின்றத மட்டும்தான் நான் இந்த விஷயத்தில் வந்து பேச முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சதுங்க தேர்தலுக்காக அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா தேர்தல் முக்கியமாக ஜாஃபர் சாதிக்கு கைது பண்ணது அவர் திமுக காரரு, திமுக நிறைய தொடர்பு இருக்கு, மேல்பட்ட குடும்பங்கள் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. இல்லை, அது திட்டமிட்டு திணிக்கப்பட்டு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஜாபர் சாதிக்க வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஏஜென்சி தமிழ்நாட்டில் வந்து ஏன் இதை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி சார். ஒன்று, இந்தியாவில் இது வேறுபட்ட மாநிலமாக இருக்குது. முதலாக பாசிச பாஜகங்கிற ஒரு குரல் எழும்புனதே இங்கே இருந்து தான், தமிழ்நாட்டில் இருந்து தான் எழும்புது. அந்த குரலை வந்து திமுக தான் முன்வைக்குது. திராவிட இயக்கத்துடைய ஒரு பண்பாட்டு குரலாகவும் அது வந்து அந்த குரல் வந்து ஒலிக்குது. பாசிச பாஜக அப்படின்ற குரல் அப்படியே மிரண்டுவே பார்க்குறாங்க. முதலாக கோபேக் மோடி உருவானது இந்த மண்ணில் எங்கேயுமே இல்லை. அதுக்கு பிறகு தான் வெவ்வேறு மாநிலங்களில் அதை ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. முதலாக ஒரு மிகப்பெரிய அலையாக இருந்த, மிகப்பெரிய முகமாக, மிகப்பெரிய செலிபிரிட்டியாக, வீழ்த்தப்படவே முடியாதவர் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு மோடிக்கு எதிரான ஒரு அலையை, ஒரு புள்ளியை முதலாக தொடங்கி வச்சது தமிழ்நாடு. அப்போ அதுக்கு பின்னால் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம் இருக்குது, இன்னொன்று கலைஞரோட குடும்பம் இருக்குது. ஸோ இவர்களுடைய தொடர்பு இங்கே மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்றது மட்டும் இல்லை, மென்டலி மோடியை வீழ்த்த முடியும் என்ற உற்சாகத்தையும் நம்பிக்கையும் பிற மாநிலங்களுக்கு வழங்கியது வந்து இவங்க தான். பிற மாநிலங்களுக்கு கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள் தான். பிற மாநிலங்களுக்கு நீங்கள் வலிமையான ஒரு கூட்டணியை வந்து கட்டமைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி மாடலை எடுத்து வச்சது அப்படி தான். பிற மாநிலங்கள் இன்றைக்கி இங்கே இருக்கிற திட்டங்களை எப்படி பின்பற்றுறாங்களோ, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது, புதுமை பெண் திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுன்னு வெவ்வேறு திட்டங்களை எப்படி வந்து பின்பற்றுறாங்களோ, அதே போன்று அரசியல் ரீதியாகவும் நாம் மோடிக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்ற ஒரு மாடலை காமிச்சது திமுக தான். அதனால இவங்களுக்கு இதை வீழ்த்துறதுக்கு மிகப்பெரிய திட்டங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு தான். ஆனால் தொடர்ந்து செய்திகள் பல்வேறு ஊடகங்களில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதன் மூலம் மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்களே இல்லையா? ஓகே, திமுக காரங்களுக்கு வந்து தொடர்பு இருக்குது, ஜாபர் சாதிக்கு பணத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க, தேர்தலுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு மக்கள் நம்புவாங்களே இல்லையா? ஒரு % கூட யாருமே நம்ப மாட்டாங்க. மாறாக மோடி மீடியா வந்து இதை வந்து பயன்படுத்தி பெரிய அளவு பரபரப்பு அப்படின்னு பண்ணி எடுத்து பண்ணுவாங்க. இன்னும் தேர்தல் நெருங்குறவங்க இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம இது மட்டும் இல்லை, இன்னும் வரப்போகுது. இன்னும் ஏகப்பட்ட ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் நிறைய பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வைக்கிறாங்களே, அதோட நோக்கம் என்ன? ஒரு சோசியல் பதட்டம் இங்கே உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த போதைப்பொருள் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, அது வந்து அதானியின் முந்த்ரா துறைமுகத்திலிருந்து தான் வருது. 2021 மட்டும் 20,000 கோடிக்கு மேல் போதைப் பொருட்கள் வந்து அதானியோட துறைமுகத்தில் வந்து பிடிபட்டிருக்கு. அதுக்கு பிறகு கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் மட்டும் 10,000 கோடிக்கு மேல் வந்து போதைப் பொருள் பிடிபட்டிருக்கு. சென்னையில் கூட வைசாலின்னு ஒரு பெண்ணை வந்து, ஒரு வட இந்திய பெண் சென்னையில் வைத்து வைசாலின்னு ஒரு பெண்ணை கைது செய்தெல்லாம் கொண்டு போய் விசாரித்ததா அப்போ செய்தி வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அது அப்படியே வந்து அமுங்கி போயிடுச்சு. துறைமுகங்கள் அரசாங்கத்தின் கையில் இருந்தால், இப்போது சென்னையில் துறைமுகம் இருக்குது. சென்னையை விட ஒரு சிறந்த துறைமுக நகரம் இங்கே இல்லை. ஒன்று மும்பை, இன்னொன்று மும்பை கூட நெருக்கடி காரணமாக ரொம்ப சிக்கலாயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் சென்னையின் சிறப்பே அது ஒரு துறைமுக நகரம் அப்படின்றது தான். நாம் 2 பேரும் இந்த இடத்துல உட்காந்து ஓரளவுக்கு ஆரோக்கியமாக பேசிகிட்டு இருக்கிறது காரணம் இது துறைமுக நகரம் அப்படின்றதுனால தான். இல்லைன்னா இங்கே இருக்கிற ஜன நெருக்கடிக்கும் இங்கே இருக்கிற போக்குவரத்து மாசுபாடுக்கும் இந்த சென்னை நகரம் எப்போவோ நாசமாக இருக்கும். கடல் தான் நம்மளை காப்பாற்றி வச்சுருக்கு. அப்படியாப்பட்ட அந்த சென்னை துறைமுகத்தில் ஏன் போதைப் பொருட்கள் வர்றதில்ல? இப்போ நான் கேட்டதுனால ஒருவேளை நாளைக்கே ஏதாவது அனுப்பி விட்டுற போகிறானுங்க, சரிங்களா? சென்னை துறைமுகத்துக்கு ஏன் வர்றதில்ல? ஏன்னா அது அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. குஜராத்தின் முந்த்ரா துறைமுகம் அதானியின் தனியார் துறைமுகம். அந்த தனியார் துறைமுகத்துக்கு பல 1000 கோடிக்கணக்கான ஹெராயின்களும் போதைப் பொருட்கள், அபின், பாப்பி செடி போதை
பொருட்கள் ஆப்கான்லேருந்து வெவ்வேறு நாடுகள்லேருந்து வர்றதா வந்து சொல்கிறாங்க. அந்த செய்திகளையும் நாம் வந்து பார்க்குறோம். இந்த திட்டத்தின் இந்த சதியின் ஒரு அங்கமாக முந்த்ரா துறைமுகமும் அதானியோட போர்ட்டும் இருக்குது அப்படின்னு இது எல்லாமே ஒரு லிங்க் சார். ஒரு தொடர்ச்சி இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்ச்சி இருக்குது. ஒரு தனியார் துறைமுகம், அவர் மோடியோட நண்பர், மோடி வேலை பார்க்குறதே அவங்களுக்காகத்தான். இவங்கெல்லாம் சேர்ந்து போட்டு ஜாபர் சாதிக்னு ஒருத்தனை கிரியேட் பண்ணி ஒரு கிரிமினலை கிரியேட் பண்ணி எவனோ ஒரு கிரிமினலை கிரியேட் பண்ணி போட்டு அனுப்பிவிட்டு போ 1.5 வருஷம் நீ ஒர்க் பண்ணு அப்படின்னா அவன் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போகிறான். இதில் என்ன இருக்குது? திட்டமிட்டு அவங்களே கிரியேட் பண்ணது நீங்கள் சொல்கிறீங்க. இருக்கலாம். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, முக்கியமாக தேர்தலுக்கு சற்று முன்பாக, தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அது செயல்படுத்தப்பட்டது. திமுக கடுமையாக எதிர்க்கிறது. நேரடியாக பாஜக கேட்குது, யாருக்கு எதிர் இது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு திமுக கேட்குது. திமுக ஏன் பதில் சொல்லு, இது முஸ்லீம்களுக்கு எதிர் இல்லை மற்றவங்க எதிர் அப்படியே திமுக சொல்ல திமுக வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்த அது 2019 பாராளுமன்றத்தில் தாக்கலாகி அது அமல்படுத்தப்பட்ட போது முதலாக சென்னை சைதாப்பேட்டையில் போராட்டம் நடத்தினது வந்து உதயநிதி. அந்த போராட்டங்களுக்கு பிறகே இது வந்து இலங்கை தமிழர்களையும் ஈழத்தமிழ் மக்களையும் முஸ்லீம்களையும் வந்து சொந்த மண்ணில் அகதிகளாக்குகிறது, அல்லது தொப்புள் கொடி உறவுகள் என்று நம்ம தேடி வந்த இந்த மண்ணில் அந்த ஈழத்தமிழ் மக்களை அகதிகளாகவே நடத்த விரும்புது, அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க மறுக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. திமுக ஏன் சொல்ல மறுக்குது அப்படின்றது மறுக்கல்ல, அவங்க வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த சட்டத்தை ஆதரித்தவர்கள் வந்து இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமியும் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் போன்றவங்கள்லாம் காக்கக்கூடிய கள்ளமௌனம் தான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. அவங்களோட ஆதரவில் தான் சார் இந்த சட்டமே அமலாக வந்திருக்கு. அவங்க ஓட்டு போடலன்னா இந்த சட்டம் ஃப்ளாப் ஆகிருக்கும், ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்களே, அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லையில்ல. தமிழ்நாட்டில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது. ஏன்னா ஒரு அரசு மத்திய அரசுடைய சட்டங்களை செயல்படுத்தி தானே ஆகணும். அது செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்கிறது மக்களுக்கு ஏற்றுக்க முடியுமா? குடிவரவு, குடி அகழ்வு, ஒருத்தருக்கு குடியுரிமை வேணுமா கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றது ஒன்றிய அரசோட இதுதான். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எதுவும் நம்ம கையில் இல்லை, தூதரகங்களும் நம்மளோட கையில் இல்லை. இந்த குடிவரவு குடியகழ்வு விவகாரங்கள் எல்லாமே ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது தான். இதோ ஒரு 2-3 நாளாக இதோ ஒரு விஷயமாக நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை நான் எதிர்க்கிறேன். முஸ்லீம்களை தவிர மீது எல்லாருக்கும், இந்துக்கள், பார்சிகள், சமணர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், ஆப்கான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு குடியுரிமை உண்டு, முஸ்லீம்களை தவிர அப்படின்னு சொல்லும்போது அது வந்து குடியுரிமைக்கு முதலாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி இந்த மதத்தை சார்ந்தவனுக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடியது பாசிசத்தின் முதிர்ந்த வடிவம். ஹிட்லர் 30களில் ஆட்சிக்கு வர்றார். ஆட்சிக்கு வந்தப்போ நியூரம்பர்க் சட்டங்கள் அப்படின்ற 400க்கும் மேற்பட்ட சட்டங்களை ஹிட்லர் வந்து வரிசையாக கொண்டு வந்தார். நிறைய சிவில் சட்டங்கள். அந்த சட்டங்களில் ஒன்று குடியுரிமை திருத்த சட்டம். நான் ஆட்சிக்கு வந்தால் உண்மையான ஆரியர்களுக்கு மட்டுமே ஜெர்மன் குடியுரிமை கொடுப்பேன் என்றார் ஹிட்லர். ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நடைமுறையும் படுத்தினார். அப்போ உண்மையான ஆரியர் யார் அப்படின்றத பரிசோதிக்கணும்ல. அதுக்காக பிளட் செக்கப் எல்லாம் பண்ணாங்க, அதுக்கான டெஸ்டிங் லேபெல்லாம் உருவாக்குனாங்க. ஒரு 3 தலைமுறைகளுக்குள்ளாக யூதர்கள் ஆரியர்களை திருமணம் பண்ணி ஒரு மாதிரி கலந்துருப்பாங்கள்ல, கலப்பு மனமெல்லாம் செய்து அவங்கள மிஸ்லிங்கேன்னு முத்திரை குத்துனாங்க. நீ யூத ஆணாக இருந்தால் இஸ்ரேல் என்று பெயர் வைத்து கொள்ள வேண்டும், பெண்ணாக இருந்தால் சாரா என்று பெயர் வைத்து கொள்ள வேண்டும்னு கையில் பேட்ஜும் கொடுத்து அந்த குடியுரிமை கிடைக்கப்பெறாதவர்கள் அனைவரையுமே முகாமுக்கு கொண்டு போய் கேஸ் சேம்பரில் அடைச்சி கூட்டமாக கொன்னாங்க. அப்படி ஒரு சூழல் இந்தியாவில் இல்லை. ஆனால் பிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, முஸ்லீமுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னா நீ என்ன பண்ண போகிற எதிர்காலத்தில்? இப்போ இருக்கிற முஸ்லீம் எந்த ஆபத்தும் இல்லையே. எங்கே இப்போ இல்லை. இப்போதைக்கு ஆபத்து ஆப்கானில், பாகிஸ்தானில், பங்களாதேஷில் இருந்து வந்தவர்கள் என்று நம்பக்கூடிய, வந்தவர்கள் என்று பிஜேபி சொல்லக்கூடிய மக்களுக்காக, எலெக்ஷனுக்காக தான் இதை கொண்டு வந்துருக்காங்க. நாளைக்கே இதில் இன்னொரு திருத்தம் கொண்டு வந்து இந்தியாவில் வாழும் அனைத்து முஸ்லீம்களும் இந்தியாவில் பிறந்தவர்கள் தான் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு அதில் சிக்கலான சட்ட விதிகளை, ஒரு 3-4 தாத்தா பாட்டிகளை கொண்டிருந்த வம்சங்களை நிரூபிக்கணும்னு கொண்டு வந்தால் யார் நிரூபிக்க முடியும்? இதெல்லாம் மிகைப்படுத்துதானே. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கா? டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா சார்?
இருக்கான்னு கேட்குறேன். இருக்கும்ல, இருக்கும். 70க்கு 80க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் கிடையாது. கராரான சட்ட விதிகளை உருவாக்கி, விதிமுறைகளை உருவாக்கி உன்னோட இந்திய குடியுரிமையை நீ நிரூபின்னு சொன்னால் ஏன்டா நிரூபிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் ஆதார் கார்டு வாங்கினது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்படி ஒரு கடுமையான சட்ட விதியை உருவாக்கி முஸ்லீம்கள் தங்களுடைய குடியுரிமையை வந்து நிரூபிக்கணும்னு சொன்னால் நிரூபிக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் சில எல்லையோர மாநிலங்களை கணக்கில் கொண்டு வரப்படுகிறது. அஸ்ஸாம், மேற்கு வங்கம் மாதிரியான இடத்துல ரோஹிங்கியா முஸ்லீம்களையும், ஆப்கான் முஸ்லீம்களையும், பாகிஸ்தானிலிருந்து வந்த முஸ்லீம்களையும், இந்துக்களையும் பிளவுபடுத்தி, ப்ளஸ் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் வாழக்கூடிய வெளி மாநிலங்கள்லேருந்து கணிசமாக வந்திருக்கக்கூடிய இந்துக்களோட வாக்குகளையும் அறுவடை செய்யலான்னு தான் இந்த சட்டங்கள் கொண்டு வராங்க. ப்ளஸ் குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பாருங்கள், நாங்கள் இந்துக்களுக்காக இவ்வளவு பெரிய உயர்ந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், இந்த நாடு உங்களுக்குரியது அப்படின்னு நம்ம மோடி வந்து சொல்லியிருக்கிறார். அப்படின்றதுக்காகத்தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வராங்க. அடுத்த தேர்தலுக்கு, இந்த தேர்தலுக்கு இது ஆரம்ப கட்டம். ஒரு சின்ன கரெக்ஷனோட கொண்டு வரீங்க. எல்லையோரத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் மட்டும் பாதிக்கப்படுவாங்க. நம்ம ஊர் முஸ்லீமுக்கு ஆபத்து இல்லை, தமிழ் பேசுகிற முஸ்லீமுக்கு ஆபத்து இல்லை, இங்கே வாழ்கிற உருது பேசுகிற முஸ்லீமுக்கு கூட ஆபத்து இல்லை. அடுத்த தேர்தலுக்கு ஆபத்து வராது, கொண்டு வர மாட்டார்கள் அப்படின்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? ஏன் இந்த மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கணும்? ஃபாசிசம் என்ன வேணாலும் செய்யும், இந்த உலகத்தின் வரலாறு அது. என்ன வேணாலும் செய்யும் சார், நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. எனக்கு ஆபத்து இல்லை சார், எனக்கு ஆபத்து இல்லை, உங்களுக்கும் ஆபத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நாட்டின் பெரும்பான்மை இந்துக்களுக்கும் ஆபத்து இருக்குது, முஸ்லீம்களுக்கும் ஆபத்து இருக்குது. இந்துக்களுக்கு என்ன ஆபத்து இருக்கு? இந்துக்களின் பெயரால் தானே மொத்த வளங்களும் சூறையாடப்படுது. இந்துக்களை மோடி அளவுக்கு ஏமாற்றியவர்கள் யாருமே கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? தங்களோட உரிமைகளை மறந்து எவ்வளவு சொல்லியிருக்க, நிறைய கேரண்டி எல்லாம் கொடுத்துருக்காரு. ஏகப்பட்ட கேரண்டி கொடுக்குறாரு சார். அவ்வளவு பொய், அவ்வளவு பித்தலாட்டம். இல்லை, எல்லாமே ரெக்கார்ட் இருக்குல்ல, என்னென்ன செஞ்சிருக்காங்கிற ரெக்கார்ட் இருக்குல்ல. என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னாக்க, நம்மளுக்கு இப்போ இங்கே வந்து மழை வெள்ள பாதிப்புக்கு 1 பைசா கொடுக்கல. ஆனால் இங்கே வந்து பேசும்போது உங்களோட அக்கௌண்ட்டில் நான் பணம் போட்டிருக்கேங்கிறார். பணம் போட்டது ஸ்டாலின் போட்டார். தமிழ்நாடு அரசு போட்ட பணத்தை தான் போட்டதுங்கிறாரு. 1 பைசா வெள்ள நிவாரணத்துக்காக கொடுக்கல. இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் நடந்துட்டுருக்கு. அந்த மெட்ரோ ரயில் பணிகளுக்கு கொடுக்க வேண்டிய எந்த பணமும் கொடுக்கல. எந்த ஒத்துழைப்பும் ஒன்றிய அரசிட்ட இல்லாமல் தனியொரு மனிதனாக இங்கே இருக்கக்கூடிய குறைவான வளங்களை வைத்து மேலும் மேலும் முதலீடுகளை ஈர்ப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதார சுழற்சியை உருவாக்கி அதை வச்சு தான் இந்த அரசை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒத்துழைப்பின்மையும் மிகப்பெரிய நெருக்கடியும் மோடி அரசால் உருவாக்கப்படுது. ரெண்டாவது, ஒரு பொய்யை ஒரு தடவை சொன்னால் நம்ப மாட்டான். திருப்பி 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 மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக அந்த பொய்யை வந்து மக்கள் நம்புகிறாங்க. இன்னொன்று மறந்துடுறாங்க. டிமானிட்டைசேஷன் பண்ணார், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பண்ணலாம், எவ்வளவோ கொடுமைகள் இந்த மக்களுக்கு நடந்தது. அதெல்லாம் தாண்டி வெற்றி பெற்றிருக்காங்கல்ல நீங்க? ஆமாம், நிச்சயமா. அது ஒரு இந்து தேசியவாதம் இந்தியாவில் வெற்றி பெற்றிருக்கு, அதை நான் மறுக்கல. இந்து தேசியவாதம் RSS உடைய இப்போது அவங்களோட பிரதானமான 3 அஜெண்டா இருக்குது சார். ஒன்று வந்து காஷ்மீரில் இருக்கிற 370வது பிரிவு ரத்து செய்யப்பட வேண்டும். 2வது ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும். 3வது வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும். அதில் 370வது பிரிவை அவங்க பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து ராமர் கோவிலை கட்டி அதையும் கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி கட்டி முடிக்கப்படாத ராமர் கோவிலை தேர்தலுக்கு முன்பே திறந்து அதிலையும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. பொது சிவில் சட்டமும் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது, அதை ஒன்றும் யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு பிறகு இவர்கள் சொல்லக்கூடிய வலிமை 370னா அந்த காஷ்மீர் 370 ரிலேட்டாக 370ங்கிறாங்க. 400 தொகுதிகளில் இவர்கள் வென்றால் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் அழித்தொழிக்கப்படும். நிச்சயமா அதை எப்படி மாற்றும்? முக்கியமாக அதை ஒட்டி தானே ஒரு அரசாங்கம் இயங்க முடியும், அதை எப்படி மாற்ற முடியும்? இல்லை, ஆமாம், அதை ஒட்டி தான் இயங்க முடியும். 400 தொகுதிகளில் வென்றால் நிச்சயமாக நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒரு RSS சட்டமாக மாற்றி நிச்சயமாக மாற்றி அமைச்சிடுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இது தேவையில்லாமல் பதட்டத்தை உருவாக்குறது அப்படின்லாம் இல்லை. இது எல்லாமே நடந்திருக்கு. 370வது பிரிவை இவர்கள் ரத்து செய்வார்கள்னு சொன்னப்போ ஏன் இப்படி பதட்டத்தை உருவாக்குறீங்க அப்படின்னாங்க. ஆனால் பண்ணிட்டாங்க. மசூதியெல்லாம் இடிப்பாங்களா அப்படின்னாங்க அப்போ 90களில்.
ஆனால் அதை இடித்து தரமட்டமாக்கி அவங்களுக்கு அதில் பெரிய பேரும் பதவியும் புகழும் எல்லாம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி கோயிலையே கட்டி முடிச்சுட்டாங்களே. அது மாதிரி மற்ற விஷயங்களை பண்ண முடியாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? மக்களுடைய ஆதரவு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், மக்களுடைய ஆதரவு அந்த அளவுக்கு ஒரு இந்து தேசியவாதத்தோட நம்பிக்கையும் பொய்களும் வந்து மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் 2-3 எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ எனக்கு பர்சனலாக கடவுள் நம்பிக்கை உண்டு சார். நான் ஒரு கத்தோலிக்கன். ஏன்னா நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் போட சொன்னீங்கன்னா நான் போட மாட்டேன். என்ன செத்தாலும் நான் போட மாட்டேன்னா போட மாட்டேன். சரிங்களா? இன்னொரு மதத்தை நான் இழிவு செய்ய மாட்டேன். உன்னோட நம்பிக்கை என்னமோ அந்த நம்பிக்கையை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அதை மதிப்பேன். நீ மசூதியில் போய் தொழுவியா, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஒரு இந்து கோயிலில் வழிபாடு நடத்துவியா, அதை நான் மதிப்பேன். உன் கடவுளை மதிப்பேன், உன் நம்பிக்கையை மதிப்பேன். ஏன்னா எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு இது இருக்குது, ஃபெய்த் இருக்குது. இவ்வளவுதான். ஆனால் மதத்தின் பெயரால், என் கடவுளின் பெயரால் யாரும் என்னை ஏமாற்ற முடியாது. ஜீசஸ் சிலையில் இருந்து கண்ணீர் வடியுதுன்னா போடா பைத்தியக்காரான்ருவேன். மாதா வந்து கையை தூக்கி பை பை சொன்னாங்க அப்படின்னா போங்கடா கோமாளி பயல்களா அப்படின்ட்டுருவேன். நம்பிக்கை வேற. என்னை கிறுக்கனாக்கிற ட்ரை பண்ணக்கூடாது, முயற்சிக்கக்கூடாது. ஒரு கோயில், ஒரு கிருஷ்ணர் கோயிலில் வழிபாடு நடத்துகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணும்போது அந்த கிருஷ்ணரோட கை வந்து ஏதோ தவறுதலாக உடஞ்சிடுது. தவறுதலாக உடைஞ்ச உடனே அந்த பூசாரிகளெல்லாம் பதறி போய் ஐயையோ கிருஷ்ணனுடைய கை உடைஞ்சு விட்டுதே அப்படின்ட்டு அந்த கிருஷ்ணர் சிலையை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்கிட்ட ஓடுறாங்க. டாக்டர் அனாட்டமி படித்தவர், சயின்ஸ் படித்தவர். ஒரு பார்த்துட்டு என்னடா இது ஒரு சிலையை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க, கை உடஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் இவனுங்க அடிப்பானுங்க நம்மளை. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி நீ பாகிஸ்தான்லேருந்து வந்தியான்னு அடிப்பானுங்க அப்படின்ட்டு டப்புன்னு அவர் ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து அதில் சிலையை வச்சு ஆப்ரேஷன் ரூமுக்குள்ளே கொண்டு போய் உள்ளே போய் அதுக்கு கெட்டெல்லாம் போட்டு இந்தாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சிலையை கொண்டு வந்து கொடுக்காங்க. அதுக்கு பிறகு கிருஷ்ணருக்கு எல்லாம் உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்ட்டு போகிறாங்க. இதை சார்ஜ் ஷீட்லேயே எழுதுகிறாங்க. அதில் ரீசன் மட்டும்தான் எழுதலை, அது பிளாங்காக இருக்குது. அதுதான் இந்தியாவோட தலையெழுத்து. நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி ஒரு சிங்கத்துக்கு பேரை பாபர் சீதா வைக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்து அதை பிரிச்சே விட்டானுங்க. இன்னொரு நீதிபதி சொல்கிறாப்புல ஆண்மயிலோட கண்ணீரில் இருந்து தான் பெண்மயில் கர்ப்பமாகுதுங்கிறான். சென்னையில் ஒரு நீதிபதி 100 ஆண்டுகளுக்கு முன்னல் ஜாதி உருவானதுங்கிறாங்க. ஸோ என்னன்னா, இந்து தேசியவாதத்தின் வெற்றி பொய்களை சமூக நம்பிக்கைகளாக இந்த மக்கள் நம்பும் அளவுக்கு இருக்குது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் பொய் சொல்லும்போது அது பொய், நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு சொன்னால் நம்மளை அடித்து கொன்னுடுவானோங்கிற பயத்தில் அந்த பொய்யை நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல பொதுமக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இல்லை, ஆனால் அப்படி ஒரு சூழல் கிரியேட் ஆகிருக்கு. அதுதான் இந்த எடுத்துக்காட்டுகளை சொல்லுது. ஒரு 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து விளம்பரங்கள் வருது, என்னென்ன செஞ்சுருக்காங்கிறது புள்ளி விவரங்கள் வருது. அப்படி இருக்கும்போது இந்த புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு மக்களுக்கு கிடைத்த நன்மைகள், முக்கியமாக பெண்களுக்கு கிடைத்த நன்மைகள், வீடு வசதி திட்டம், அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற கேஸ் வசதி, இதெல்லாம் சேர்ந்து மக்கள் தாங்கள் பெற்ற நன்மைகளுக்காக இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா? நீங்கள் ஒரு இந்து மயங்கிற ஒரு கற்பனை மூலம் அல்லது ஒரு மயக்கத்தின் மூலம் தான் வாக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இது கற்பனை கிடையாது, அதுதான் உண்மை. எங்கேயுமே மக்கள் வாக்களித்து பிஜேபி வெற்றி பெறவில்லை. அவர்கள் ஏராளமான கட்சிகளை உடைத்தார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை உடைச்சாங்க. நிறைய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியை உடைச்சி தான் வந்து இது பண்ணாங்க. மற்றபடி மக்கள் ஒரு மயக்கத்துக்குள், ஒரு இந்து மதவெறி அப்படின்ற ஒரு போதைக்குள்ளாக்கப்பட்டு அந்த போதையின் மூலமாக தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆதரவும் இருக்குது. அது கூட முழுமையாக இருக்குதா அப்படின்னாக்கா இல்லை. இது 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 செயல்படக்கூடிய விதம் வெறுமனே ஒரு ரீசனால் இல்லை சார். இது கொஞ்சம், அமலாக்கத்துறை கொஞ்சம், போதை ஒழிப்புத்துறை கொஞ்சம், சிபிஐ கொஞ்சம், தேர்தல் கமிஷன் இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேர்ந்து, நீதித்துறை அது இதுன்னு எல்லாம் சேர்ந்து மோடி என்ற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குது. இதில் மீடியாக்களை நான் மிஸ் பண்ணிட்டேன். மீடியாக்களும் ஒரு பங்கு. புரியுதுங்களா? இது வெறுமனே இந்து வெறி மட்டுமே மோடியை வந்து பூதாகரப்படுத்தி வைக்கவில்லை. இந்து வெறி கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் மிதமாகவே இருக்கும். அப்புறம் நீதித்துறை பேக்கப் பண்ணுது, ஊடகங்கள் பேக்கப் பண்ணுது, சிபிஐ பேக்கப் பண்ணுது, அமலாக்கத்துறை பண்ணுது. ஒட்டுமொத்த நிறுவனங்களும் சேர்ந்து இதை பாதுகாக்கக்கூடிய ஒரு போக்கையும் நாம் வந்து பார்க்குறோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லிக்கிறேன் சார். ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ், ஒரு பெண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் கோர்ட்டு சொல்லுது, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு
திருப்பி 2 நாள் கழித்து வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறான். இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, நான் பார்த்தேன், அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்றான். அப்போ நீதிபதி என்ன சொல்லணும், ஏண்டா அந்த பொண்ணை வந்து நீ இது பண்ணதோட மட்டும் இல்லாமல் கல்யாணமும் பண்ணி, அப்போ அவரோட நீதி அடிப்படையில், அது ஏன் கருத்து கிடையாது, நீதி மன்றத்தின் பார்வையில் அடிப்படையில் சொல்கிறேன், போட்டு ஃபைன் போட்டு நீ கல்யாணம் பண்ணுறா அப்படின்னா அவரோட பார்வையின் அடிப்படை. அவர் என்ன மாதிரி சொன்னார், செவ்வாய் தோஷம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அவரு ஒரு புரோகிதரை நியமித்து அதை செக் பண்ணுறாங்க. ஸோ அறிவியலுக்கும் சட்டத்துக்கு இதெல்லாம் வெளிநாட்டில் நடக்காது சார். இந்த மாதிரி கோமாளித்தனங்கள், கிறுக்குத்தனங்கள், இது போன்ற கேலிக்கூத்தான விஷயங்கள்லாம் வெளிநாட்டில் நடக்காது. நாம் கற்பனையில் நிறைய விஷயங்களை வந்து பிற நாடுகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்களாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, ஏளனமாக சிரிக்கிறாங்க. இதெல்லாம் என்னையா இது நாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இங்கே உள்ள நீதி பரிபாலனமும் இருக்குது, நம்பிக்கைகளும் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. வர தேர்தலில் எந்த அளவுக்கு வெற்றி சாத்தியம் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலை. இந்தியா கூட்டணி ரீசெண்டாக தான் உருவாயிருக்கு. இந்தியா கூட்டணி இப்போதைக்கு வலுவாக தான் இருக்குது. மோடி நினைத்த அளவிலான ஒரு வெற்றியை வந்து பெற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, தோற்பதற்காக யாரும் போட்டி போடுவதில்லை, வெல்வதற்காகத்தான் போட்டி போடுறாங்க. 400 தொகுதிகள் வருவோம் அப்படின்னு பிஜேபி சொல்லுது. அவங்க 200 தொகுதிகள் வர்றதே பெரிய சவாலான காரியமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்திலோ குஜராத்தில் மட்டும்தான் பிஜேபி முழுமையாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உட்பட கர்நாடகம், தெலுங்கானா எந்த மாநிலங்களிலும் பிஜேபி கடந்த முறை வென்ற தொகுதிகளை கூட இந்த முறை வெல்லாதுன்னு ரொம்ப உறுதியாக நான் நம்புகிறேன். 300 தொகுதிகள் கூட பிஜேபி வரவே வராது என்று உறுதியாக நம்புகிறேன். ஆனால் நாட்டோட தலையெழுத்து என்னாகும் அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கு உரிமைக்காக திரு அருள் எழிலன் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.